அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான 8ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நாம் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் உள்ள பாடலான ஸ்பெஷல் ஹீரோ என்ற ஒரு பொயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர், அதனுடைய விளக்கம், இந்த பாடலுடைய விளக்கம், அப்புறம் அதனுடைய கொஷின் அண்ட் ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அந்த பாடலுக்கான சிறு அறிமுகத்தை நம்ம பார்த்துட்டு அந்த பாடலுக்குள்ளே போகலாம். 8th Standard English Term 1 Special Hero, page number 22 to 24, poem Question and Answer. உங்களுடைய ஆங்கில புத்தகத்தில் லெசன் 1ல் 2வது பகுதியான பொயம் என்ற பகுதியில் ஸ்பெஷல் ஹீரோவை பார்க்க போகிறோம். அது ஒரு மனப்பாட பாட்டு, மெமரியேட்டர். இது ஒரு மனப்பாட பாட்டு. அதனால் இந்த பாட்டை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் மனப்பாடமாக எழுதவும் என்ன செய்யணும் தெரியணும். அதனால் நன்றாக திரும்ப திரும்ப இந்த பாட்டை வாசித்து மனப்பாடம் பண்ணி அடிக்கடி எழுதி பார்க்கணும். ஏன்னா 8 மார்க் கேள்விகள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சரிதானா? இந்த பாடலானது ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்குமான உறவை பற்றிய பாடல். ஒரு மகள் தன்னுடைய அப்பாவை பற்றி இந்த பாடலில் பாடுறாங்க. தன்னுடைய அப்பா தனக்கு எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு, தன்னுடைய ஃபாதர் தனக்கு எப்படி இருந்தாருன்னு சொல்லி ஒரு மகள் என்ன செய்கிறா அப்படின்னா இந்த பாட்டில் தன்னுடைய கருத்துக்களை என்ன செய்கிறா, தெரிவிக்கிறார். ஒரு மகள், இது அப்பா, ஃபாதர், இது ஒரு டாக்டர், அவங்க 2 பேருக்குள்ள உறவத்தை இந்த பாட்டில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஒரு அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைய தூக்கி வச்சுக்கிடுவார். அந்த குழந்தையோட என்ன செய்வார் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தேவையான சைக்கிளோ விளையாட்டோ எதனால அவர் என்ன செய்வார், கூட இருந்து சொல்லிக் கொடுப்பார். அந்த குழந்தைய கையை பிடிச்சி என்ன செய்வார், தூரந்தொலைவுக்கு கூட்டிகிட்டு போவார். பக்கத்தில் வயலுக்கு கூட்டிட்டு போவார், கண்காட்சி கூட்டிகிட்டு போவார், அப்புறம் ஏதாவது கடைகளுக்கு கூட்டிகிட்டு போவார். இதெல்லாம் யாருடைய பொறுப்பு அப்படின்னா அப்பாவுடைய பொறுப்பு. தன்னுடைய அப்பாவுடைய பொறுப்பின் கையை பிடிச்சி நடக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்ய அப்படின்னா தன்னம்பிக்கை பெறுது. அந்த அப்பாவோட சேர்ந்து என்ன செய்யுது இருக்குது. அப்பா என்ன செய்கிறாரு, குழந்தைய தூக்கி விளையாடுறாரு. அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடற்கரையில் தன் பையனுக்கு ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்பா என்ன செய்கிறா அப்படின்னா தன் பையனுக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி குழந்தையுடைய எல்லா வாழ்விலையும் அப்பா என்ன செய்ய இருக்காரு. அப்பா தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா உணவு ஊட்டுறாரு, சாப்பாடு ஊட்டுறாரு. அப்பா தான் குழந்தைகளை டாக்டராகவோ, நர்ஸாகவோ, ஏர் ஹோஸ்டராகவோ, அப்புறம் இராணுவ வீரராகவோ, போலீஸ்காரங்களாகவோ ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய மகளையோ மகனையோ மாற்றுறதுக்கு, தன்னுடைய பிற்காலத்தில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முக்கால்வாசி அப்பாமார்கள் தன்னுடைய குழந்தைகளை ஏதாவது ஒரு பதவியில் என்ன செய்கிறாங்க, வச்சிடுறாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அப்பா தான் காரணம். சீனாவில் ஒரு அப்பா 5 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 1997 காணாமல் போன தன்னுடைய மகனை என்ன செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறார். அப்படி ஒரு பாசக்கார தந்தை. 1997 இப்போ 2021. 97 நல்ல கவனிங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. 24 வருஷமாக காணாமல் போன தன் பையனை, சின்ன குழந்தையா இருக்கும்போது காணாமல் போன தன் பையனை கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாரு, கூட்டு வந்துட்டார். தன் பையனை தேடி கண்டுபிடிக்கிறார். 24 வருஷமாக தேடுறார். தேடி அந்த பையனை கண்டுபிடிச்சாரு. இந்த வயசுல இருந்தான் அந்த பையன், இந்த சின்ன வயசுல இருந்தான். அவனை 24 வருஷமா பைக்கு, அந்த சீனா ஃபுல்லாக தேடாத இடமே இல்லை. தேடாத இடம் இல்லாமல் தேடி எல்லா இடங்களையும் தேடி கடைசியாக இறுதியாக தன் பையனை என்ன செய்கிறார், கண்டுபிடிக்கிறார். இவர் தான் அந்த அப்பா, பாசம் மிகுந்த தந்தை. தான் பையனை, இந்த வயசில் காணாமல் போன பையனை தேடி கண்டுபிடிக்கிறார். அது இந்த பையன்தான், டிஷர்ட் போட்டிருக்கான்ல, இந்த பையன்தான். இவர் தான் அந்த அப்பா. தன்னுடைய 24 வருஷமாக தான் காணாமல் போன பையனை தேடி அதுவே வாழ்க்கையை அலைஞ்சி கடைசியில் இறுதியாக என்ன செஞ்சார், தன் பையனை தேடிட்டு கண்டுபிடிச்சார். அப்போது அப்பாக்கள் என்பது அம்மாவை விட, அம்மா சிறந்தவங்க தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தன்னுடைய வயத்தில் 10 மாதம் சுமந்து அம்மா தன்னுடைய குழந்தையை பெற்றிருக்கிறாங்க, அவங்க சிறந்தவங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா அப்பாவுக்கு இருக்குது. பெரும்பாலான குழந்தைகள் அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் அப்பா தான் யார் அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ. இப்படி 24 வருஷமாக அம்மா தேட மாட்டாங்க, தன் பிள்ளையை தேடுவாங்க. ஆனால் அதுக்கு தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும்
தான் மகனை தேடி அலைஞ்சு கடைசியில் அந்த சீனாவில் ஏதோ ஒரு இடத்துல 24 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட மகனை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா? இவர் ஒரு சிறந்த அப்பா, ஒரு ஸ்பெஷல் ஹீரோ தான். ஐ ஹாவ் எ ஹீரோ, ஐ கால் ஹிம் டாட். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, நான் வந்து எனக்கு ஒரு ஹீரோ இருக்கிறான். என்னோட ஹீரோ வந்து திரையில நடிக்கிறவங்க கிடையாது, விஜயோ அஜித்தோ, ஏன்னா அவங்க கிடையாது. என்னோட ஹீரோ யாருன்னா ஐ கால் ஹிம் டாட். என்னோட ஹீரோ யாருன்னா என்னோட அப்பா. எனக்கு ஒரு ஹீரோ இருக்காரு, அது யாருன்னா எங்கள் அப்பா தான். பல பேருடைய பர்சில் யாருடைய ஃபோட்டோ இருக்கலாம், விஜயோட ஃபோட்டோ இருக்கலாம், அஜித்தோட ஃபோட்டோ இருக்கலாம், அல்லது சிவகார்த்திகேயனோட ஃபோட்டோ இருக்கலாம், அல்லது நடிகருடைய இல்லை யாருடைய ஃபோட்டோவோ யாராவது ஒரு ஃபோட்டோ இருக்கலாம். சில பேர் நடிகையுடைய ஃபோட்டோவோட வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க பர்சில் வந்து யாருடைய ஃபோட்டோ இருக்காது, அப்பாவோடைய ஃபோட்டோ இருக்காது, அம்மாவோட ஃபோட்டோ இருக்காது. ஆனால் இந்த குழந்தை சொல்லுது, ஐ ஹாவ் எ ஹீரோ, நான் ஒரு ஹீரோ வச்சுருக்கேன், எனக்கு ஒரு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அவர் யாருன்னா ஐ கால் ஹிம் டாட். அவர் யார்? எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. My father has always been my hero. My father has always been my hero. என்னுடைய அப்பா தான் என்னுடைய எல்லா வாழ்க்கைக்குமான ஹீரோ. அவர் தான் எப்போதுமே எனக்கு ஹீரோ. யாருன்னா எங்கள் அப்பா தான், எனக்கு வேற யாரும் கிடையாது. என்ன காரணம்னா அவர் எனக்காக எல்லாத்தையும் இழந்து என்ன செஞ்சார், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு அவர் என்ன செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சார். எல்லா விதமான உழைப்பையும் எனக்காக கொடுத்தாரு. அதனால என்னுடைய ஹீரோ யாருன்னா எங்கள் அப்பா தான். சரிதானா? அப்போ முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பாடலானது அப்பாவை பற்றி தான் பேசுது. அப்போ அப்பாவுடைய அறிமுகத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நேராக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த பாடலுக்கு வருவோம். ஸ்பெஷல் ஹீரோ போயம். ஸ்பெஷல் ஹீரோ. என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னா எங்கள் அப்பா தான். இந்த பாட்டு எழுதுனது யார் அப்படின்னா கிறிஸ்டினா எம் கிர்சன். கிறிஸ்டினா எம் கிர்சன். கிறிஸ்டினா எம் கிர்சன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான், ஒரு லேடி தான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அவங்க தான் தன்னுடைய அப்பாவை பற்றி நம்மகிட்ட சொல்கிறாங்க. இந்த பாட்டு ஒரு மனப்பாட பாட்டு, மெமரியேட்டர் பாட்டு, ஒரு மனப்பாட பாட்டு. அதனால் இந்த பாடலை நன்றாக வாசிக்க பழகணும், எழுதி பார்க்கணும், ஸ்பெல்லிங் நல்லா தெரிஞ்சுக்கணும், நன்றாக இந்த பாட்டை நன்றாக படித்து மனப்பாடம் பண்ணி இதை எழுதி பார்க்கணும். சரியா? முதல்ல வார்ம் அப். இப்போ நம்ம அப்பாவை பற்றி படிக்க போகிறோம். வாட் ஆர் த சாக்ரிஃபைசஸ் மேட் பை யுவர் ஃபாதர் ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் அப்பா உங்களுடைய வீட்டுக்காக உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு பட்டியல் போடலாமா? முதல்ல பட்டியல் போடும். He made sure you had the best even when he were at his worst. அவர் மிக மோசமான நிலையில் இருந்தபோது உங்களிடம் சிறந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், ஆனால் உங்கள்கிட்ட அவர் காமிக்க மாட்டார். உங்களுக்காக வெளியாட்கள்கிட்ட கடை வாங்கி கூட உங்களுக்கு என்ன செய்வார், ஃபீஸ் கட்டுவார், உங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார், உங்களுக்கு என்ன விதமான அதாவது விழாக்கால ஆடைகள் வாங்கி தருவார். எல்லாமே அவர் தன்னை தாழ்த்துக்கிட்டு உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். ரெண்டாவது பண்பு நம்ம குடும்பத்தில், ஹி சாக்ரிஃபைஸ்டு ஹிஸ் ஸ்லீப் ஸோ யூ குட் ட்ரீம் பிக். உங்களுடைய கனவு நினைவருவதற்காக அவர் தன்னுடைய தூக்கத்தை என்ன செய்வார் அப்படின்னா தியாகம் செய்வார். ஹி கேவ் அப் ஹிஸ் ஹாபீஸ். தன்னுடைய பழக்கத்தை எல்லாம், தன்னுடைய பொழுதுபோக்கை எல்லாம் தூர விட்டுட்டு உங்களுக்காக அவர் உழைப்பார். நாலாவது, ஹி லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் டுக் கேர் ஆஃப் யூ வென் யூ ஆர் சிக். நீங்கள் நோய்வாய்ப்படும் போது உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய வேலையை விட்டுட்டு உங்களை கவனிச்சுக்கிடுவார். உங்களை டாக்டர்கிட்ட கூட்டுவார், உங்களுக்கு நல்ல உணவு வாங்கி தருவார். எல்லாமே அவர் செய்யக்கூடிய ஆள் யார், நம்ம அப்பா. ஐந்தாவது, ஹி சேவ்ட் அப் ஃபார் யுவர் ஃபியூச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் பிக் ஆன் ஹிம்செல்ஃப். தனக்காக செலவு செய்ததை விட்டுட்டு உங்களுக்காக என்ன செய்வார் அப்படின்னா பிற்காலத்துக்கு சேமிச்சு வைப்பார். தான் உழைக்கிற சம்பாத்தியம் தான், அந்த சம்பாத்தியத்தை தனக்காக செலவு பண்ணுற குறைய செலவு பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேமிச்சு வைப்பார். யாரு, நம்ம அப்பா. அப்போ அப்பா என்ற ஒரு கேரக்டர் மிக முக்கியமான ஒன்று நம்ம ஃபேமிலியில். சரிதானா? சரி, இந்த பாட்டில் வரக்கூடிய சில சொற்களினுடைய விளக்கத்தை பார்ப்போம். வேர்ட்ஸினுடைய விளக்கத்தை. க்ளோசரி, சொற்களஞ்சியம். டெண்டர்னஸ்னா மென்மை. டெண்டர்னஸ்னா என்னது? மென்மை. இதுக்கு சினானிம்ஸ் என்னது அப்படின்னா
ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் ரெண்டு ஒன்று தான், மென்மை மற்றும் இரக்கம். டெண்டர்னஸ்னா இந்த பாடலில் வரக்கூடிய வேர்ட்ஸினுடைய அர்த்தத்தை பார்க்குறோம். டெண்டர்னஸ் அப்படின்னா மென்மை. இதுக்கு இன்னொரு சினானிம்ஸ் என்ன, ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், மென்மை மற்றும் இரக்கம். இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு, வேர்ட் இருக்கு, எவர் லாஸ்டிங், நித்திய, முடிவே இல்லாத. லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் எ வெரி லாங் டைம். லாஸ்டிங் ஃபார் எவர், முடிவே இல்லாத, ஆர் எ வெரி லாங் டைம், ரொம்ப காலத்துக்கு, நீண்ட காலம். நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது யாருடைய அன்புன்னா அப்பாவுடைய அன்பு. ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஸ்வல், வழக்கத்துக்கு மாறானது. வழக்கத்திலிருந்து மாறானது யாரு அப்படின்னா ஸ்பெஷல் என்ற வார்த்தையினோட அர்த்தம். வழக்கமாதிலிருந்து வித்தியாசமானது, அதான் ஸ்பெஷல். அடுத்து இந்த பாடலில் வரக்கூடிய மேலும் சில வார்த்தைகளுடைய விளக்கங்கள். டெண்டர்னஸ், மென்மை மற்றும் இரக்கம். ஹார்ம், தீங்கிசை. கீப்பிங், பாதுகாப்பாக வைத்திரு. லுக்கப், தேடுதல். வேர் சூசன், தேர்ந்தெடுக்கப்பட்டார். சம்திங், ஏதேனும் ஒன்று. சீம்ஸ், தோற்றமுடையதாயிரு. வாஸ் சென்ட், அனுப்பப்பட்டது. அப்பு, உயரத்தில். அபவ், மேலே. எவர்லாஸ்டிங், நிரந்தரமானது, நித்தியமானது. ஸ்பெஷல், வழக்கமானதிலிருந்து வித்தியாசமானது. இதெல்லாம் இந்த பாடல் வரக்கூடிய வார்த்தை வேர்ட்ஸினுடைய அர்த்தங்கள். சரியா? இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடலை ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும், அந்த பாடலை விளங்கி கொள்ள முடியும். போயம், எ ஸ்பெஷல் ஹீரோ. கிறிஸ்டினா எம் கிர்சன். சரியா? இப்போ முதல்ல அந்த பாடனுடைய வரியை வாசிப்போம். வென் ஐ வாஸ் எ பேபி, வென் ஐ வாஸ் எ பேபி, நான் குழந்தையாக இருந்த பொழுது. இந்த கிறிஸ்டினா எம் கிர்சன் தான் என்ன செய்கிறாங்க, இந்த பாட்டை நம்மளுக்கு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த பாடலுடைய ஸ்பீக்கர். இந்த பாடலை பாடுறவங்க யாரும் அவங்க தான். வென் ஐ வாஸ் எ பேபி, நான் குழந்தையாக இருந்த பொழுது. யூ வுட் ஹோல்டு மீ, நீங்கள் என்னை பிடிச்சிக்கிட்டீங்க. இன் யுவர் ஆர்ம்ஸ், உங்கள் கைகளுக்கு இடையில் என்னுடைய கைகளை பிடிச்சிக்கிட்டீங்க, என்னை தூக்கி வச்சுக்கிட்டீங்க. யார் சொல்கிறா? அந்த கிறிஸ்டினா சொல்கிறாங்க தன்னோட அப்பாவை பார்த்து. வென் ஐ வாஸ் எ பேபி யூ வுட் ஹோல்டு மீ இன் யுவர் ஆர்ம்ஸ், உங்கள் கைகளுக்கு இடையில் என்னை பிடித்து கொண்டீர்கள். ஐ ஃபெல்ட், அப்படிங்க கைகளுக்கு இடையில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டதுனால ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன். த லவ், ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ், நான் உங்களுடைய அன்பை நான் என்ன செஞ்சேன், உணர்ந்தேன். என்னை தூக்கி உங்கள் கைகளுக்கு இடையில் அணைச்சிக்கிட்டீங்க. ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன். த லவ், உங்களுடைய அன்பை உணர்ந்தேன். அண்ட் டெண்டர்னஸ், உங்களுடைய மென்மையை நான் என்ன செஞ்சேன், உணர்ந்தேன். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஹார்ம்னா துன்பம், துன்பத்திலிருந்து என்னை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, துன்பத்திலிருந்து என்னை பாதுகாத்தீங்க. சேஃப், பத்திரமாக பாதுகாத்தீங்க. துன்பத்தை விட்டு என்னை தூரமாக விலக்கி, கீப்பிங் மீ சேஃப், என்னை பாதுகாப்பாக வச்சுருந்தீங்க. ஃப்ரம் ஹார்ம், துன்பத்திலிருந்து என்னை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்க. ஐ வுட் லுக் அப், ஐ வுட் லுக் அப், ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ், ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ், உங்களுடைய கண்களை நான் உத்து நோக்கும்பொழுது, பார்க்கும்பொழுது. அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி, உங்கள் கண்களின் வழியாக நான் பார்க்கும்போது உங்கள் கண்களில் என்ன இருக்கும் அப்படின்னா அன்பு தான் இருக்கும். அன்பை தான் நான் பார்ப்பேன். என்னை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே பார்ப்பீங்க. என்னை பார்க்கும்போது மகிழ்வோட உங்கள் முகம் இருக்கும். என்னை பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்க. என்னை சந்தோஷமாக தூக்கிக்கிடுவீங்க. உங்கள் கண்களை நான் உத்து பார்க்கும்போது ஐ வுட் லுக் அப், உங்கள் கண்களை நான் உத்து பார்க்கும்போது ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி, உங்கள் கண்களின் வழியாக நான் என்ன பார்க்குறேன், அன்பை தான் பார்க்குறேன். லவ், அன்பை தான் நான் செய்கிறேன், பார்க்குறேன். ஹவு டிட் ஐ கெட் so lucky, how did I get so lucky, you were the dad chosen for me. என்ன சொல்ற, இந்த ரெண்டு வரியில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எனக்கு டாடா வந்து, எனக்கு ஃபாதரா வந்தது நான் செஞ்ச பாக்கியம், நான் எவ்வளோ லக்கி தெரியுமா அப்படின்னு அந்த பெண் சொல்றேன். ஹவு டிட் ஐ கெட் so lucky, நான் எவ்வளோ லக்கி தெரியுமா. யூ வேர் த டாட், யூ வேர் த டாட், நீங்க என்னுடைய அப்பாவா, சூசன் ஃபார் மீ,
நீங்க என்னுடைய அப்பாவா தேர்ந்தெடுக்கப்பட்டது, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விஷயம் எனக்கு எவ்வளவு பாக்கியம் மிக்கது தெரியுமா? அப்படின்னு அந்த பெண் என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆளும் யார் யாருக்கு மகளா பிறக்கணும், யார் யாருக்கு மகனா பிறக்கணுது நம்ம விதி கையில இல்ல. இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு மகனா பிறந்தேனா, அது என்னுடைய லக்கி. எனக்கு அது என்ன லக்கி. நான் பாக்கியம் செய்யப்பட்ட ஒரு பெண். உங்களுக்கு நான் மகனா பிறந்ததுனால, நான் பாக்கியம் செய்யப்பட்ட ஒரு பெண். என்ன காரணம்? நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. நீங்க என்ன விரும்புறீங்க. ரொம்ப நேசிக்கிறீங்க. என்ன கைய பிடிச்சு கூட்டு போறீங்க. எனக்கு எல்லாம் சொல்லி தாரீங்க. அதனால நான் வந்து ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு யார் சொல்றா? அந்த கிறிஸ்டினா சொல்றாங்க. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். There is something special about a father's love. There is something special about a father's love. அம்மாவுடைய அன்பை விட சம்திங் ஸ்பெஷல். வழக்கத்துக்கு மாறா யாருடைய அன்பு இருக்கு அப்படின்னா ஃபாதருடைய அன்பு இருக்கு, அப்பாவுடைய அன்பு இருக்கு. தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அம்மாவோட அன்பு வேறு, அப்பாவுடைய அன்பு அது ஒரு சம்திங் ஸ்பெஷல் தான், ஒரு வித்தியாசமான ஒன்று தான். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். என்னுடைய அன்பு, உங்களுடைய அன்பு எங்கிருந்து வருது அப்படின்னா வானத்திலிருந்து வருது. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் எபோவ். சம் பிளேஸ் அப் எபோவ். வானத்தில் மேலே வானத்திலிருந்து வருது. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். உங்களுடைய அன்பு என்பது அது வானத்திலிருந்து என் மீது என்ன செய்யப்படுது, அப்படி பொழியுது. இது உங்களுடைய அன்பு. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். நம்முடைய அன்பு, இந்த பாசம் எப்போது அழியாதது. எவர் லாஸ்டிங், அது அழியவே அழியாது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தெரிவிக்க என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நான் உங்கள்ட்ட தெரிவிக்க விரும்புவது என்னன்னா, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ. எனக்கு ஹீரோங்கிறத யாரும் கிடையாது, நீங்கள் தான் ஹீரோ. ஏன் அப்படின்னா, என்னுடைய வாழ்நாள் நடந்த எல்லா நல்ல காரியத்திலையும் உங்களுடைய பங்கு இருக்கு. தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. நான் உங்கள்ட்ட அதை திரும்பவும் நான் என்ன செய்கிறேன், சொல்ல விரும்புகிறேன். அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி சொல்ல விரும்புகிறேன்? டாட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்டினா எம் கிறிஸ்டன். சரியா? இப்போ திரும்ப இந்த பாட்டை வாசிக்கிறேன். எல்லாரும் அந்த வாசிக்கிறத மட்டும் கேளுங்க. வென் ஐ வாஸ் ஏ பாய் you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did get so lucky? How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. கிறிஸ்டினா எம் கிருஷ்ணன். சரிதானா? இந்த பாட்டு வந்து மனப்பாட பாட்டு. அதனால மாணவர்கள் இந்த எல்லா வரியையும் நன்றாக மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்கணும். சரிதானா? இப்போ அடுத்ததாக நம்ம இதனுடைய எக்ஸசைஸுக்குள்ள நம்ம போவோம். இப்போ இந்த பாடலினுடைய முடிவில் ஏ வந்து ரோமன் லெட்டர் ஏ, சரி, கேபிட்டல் ஏ வந்து அந்த பாட்டை எல்லாரும் குழுவாக சேர்ந்து வாசிக்கணும்னு இருக்கும். கேபிட்டல் பி இந்த செக்ஷனில் ஃபைண்ட் ஏ லைன் ஃப்ரம் த போயம் டு மேட்ச் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க். இப்போ இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அர்த்தம் கொண்ட மீனிங் கொண்ட லைன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பாடலில் இருக்குது. அந்த நம்ம இப்போ வாசித்தோம்ல இந்த பாடலில் இருக்குது. சரியா? இந்த பாடலில் அவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோட, இந்த வேர்ட்ஸினுடைய, இந்த சென்டென்ஸினுடைய ஒரே மீனிங், இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதோ அதே மாதிரி அந்த இதில் இருக்கும் இங்கே அந்த பாட்டில். அதை எடுத்து இங்கே எழுதணும். ஹி ஆல்வேஸ் சேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஆல்வேஸ் சேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம். என்னை எப்போதும் துன்பத்திலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து துன்பத்திலேருந்து என்னை காப்பாற்றுவாங்க
அப்படின்னு வந்திருக்கு. அப்போ பாடலில் வரக்கூடிய இதே மாதிரி அர்த்தம் கொண்டது என்னது அப்படின்னா சேஃப் ஃப்ரம் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். என்ன துன்பத்திலிருந்து இந்த துன்பம் தரக்கூடியிலிருந்து என்ன செய்வாங்க, என்ன காப்பாற்றுவாங்க. அப்போ இந்த இதுக்கு தகுந்த லைன் வந்து பாடல் உள்ள லைன் இது. அப்போங்கிற ஒரு கோடு போட்டு இந்த கோட்ல இந்த கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம் இதை அப்படி எழுதினா போதும். அடுத்து ரெண்டாவது, ஐ எம் சோ லக்கி டு கெட் யூ. உங்களை நான் அப்பாவா பெற்றதுக்கு நான் பெரிய பாக்கியசாலி, பெற்றதுக்கு நான் பெரிய பாக்கியசாலியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹவு டிட் இதே மாதிரி அர்த்தம் அங்க இருக்கு. அங்க இதே மாதிரி ஒரு லைன் இருக்கு, அர்த்தம் தரக்கூடிய லைன் ஒன்று பாடல்ல இருக்கு. ஹவு டிட் ஐ கெட் சோ லக்கி, ஹவு டிட் ஐ கெட் சோ லக்கி, யூ வேர் த டாட் சூசன் ஃபார் மீ. என்னுடைய அப்பாவா கடவுள் தந்ததுக்கு நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்யப்பட்டவ அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, அது இதுக்கு. அப்ப இந்த இதுக்கு பதில் இதை எழுதி அந்த பிளாங்க்ல அந்த கோடிட்ட இடத்துல இதை எழுதிடணும். அடுத்து மூணாவது, இந்த அஃபெக்ஷன் பிட்வீன் அஸ் ஹேஸ் நோ எண்ட். நமக்கு இருக்கக்கூடிய இந்த பந்தம், இந்த பாசம், நம்ம இருவருக்கிடையே இருக்கக்கூடிய இந்த பந்தம், இந்த பாசமும் முடிவில்லாதது. அப்போ இதே மாதிரி அங்க இருக்குல்ல, அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், நம்முடைய அன்பு முடிவே இல்லாதது. சரியா? அப்ப இதுக்கு பாடல்ல உள்ள அந்த புயத்தில் உள்ள லைன் வந்து இதுதான். சரியா? இப்ப கேள்வி பதிலுக்கு வருவோம். சி ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் நம்பர் 1. ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? முதல் கேள்வி, ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதனுடைய பதில் என்னன்னா, ஆன்சர் என்னன்னா, இந்த பாடலுடைய பாடக்கூடிய பாடலாசிரியர் யாரு, ஸ்பீக்கர் யாரு, யார் பேசுறா இந்த பாட்டுல? த போயட் கிருஷ்ணா எம் கிருஷ்ணன் இஸ் த ஸ்பீக்கர். சரியா? அவங்க தான் அந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு, கிருஷ்ணா எம் கிருஷ்ணன் இருக்காங்களா, அவங்க தான் இந்த பாடலுடைய ஸ்பீக்கர். ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? அந்த பேர், இந்த போயட் கிருஷ்ணா எம் கிருஷ்ணன் இஸ் த ஸ்பீக்கர். இந்த பாடலுடைய பாடலாசிரியர் கிருஷ்ணா எம் கிருஷ்ணன் தான் இந்த பாடலுடைய ஸ்பீக்கர். கொஸ்டின் நம்பர் 2. ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்டு த போயம்? ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்டு த போயம், இந்த போயம்? இந்த பாடல்ல ஸ்பெஷல் ஹீரோ என்று குறிப்பிடப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப யாரு? அந்த பாடலாசிரியரோட அப்பா தான் தானே. ஆன்சர், த போயட்ஸ் ஃபாதர் இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ. த போயட்ஸ் ஃபாதர் இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்டு இன் த போயம். அந்த பாடல்ல குறிப்பிடக்கூடிய ஸ்பெஷல் ஹீரோ யார் அப்படின்னா அந்த போயட்டோட அப்பா தான். த போயட்ஸ் ஸ்பெஷல் ஹீரோ the poet's father is the special hero mentioned in the poem. இந்த பாடல்ல குறிப்பிடக்கூடிய ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னா அந்த பாடல் ஆசிரியரோட அப்பா. சரியா? மூன்றாம் கேள்வி, கொஸ்டின் நம்பர் 3. How did the child feel when it was held by its dad? அவங்க அப்பா அந்த குழந்தைய தூக்கி வச்சிருந்தாங்கன்னா, பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுச்சு? How did that child feel? எவ்வாறு அந்த குழந்தை ஃபீல் பண்ணுச்சு? when it was held by its dad. தன்னுடைய அப்பா அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்கும் போது அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுச்சு? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர், the child felt the love. அந்த குழந்தை வந்து அப்பாவுடைய லவ் உணர்ந்துச்சு. and kindness of her father. தன்னுடைய அப்பாவுடைய அன்பை உணர்ந்துச்சு. சரியா? அப்பாவுடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்துச்சு. அப்பாவுடைய அன்பை உணர்ந்துச்சு அண்ட் அப்பாவுடைய இரக்கத்தை, கைண்ட்னஸ் ஆஃப் ஹர் ஃபாதர், அப்பாவுடைய இரக்கத்தை உணர்ந்து. யாரு? அந்த குழந்தை உணர்ந்து. எப்போ அப்படின்னா அந்த குழந்தைய அந்த அப்பா தூக்கி, ஹவு டிட் த சைல்டு ஃபீல் when it was held by its dad. அந்த குழந்தையை தூக்கி வச்சிருக்கும் போது the child felt the love and kindness of her father. She felt that she was safe from harm. அந்த குழந்தையை தூக்கி வச்சிருக்கும் போது அந்த குழந்தை மேலும் உணர்ந்தது. she felt that மேலும் உணர்ந்தது. she was safe from harm. துன்பத்திலிருந்து அந்த குழந்தை பாதுகாப்பா இருப்பதாக உணர்ந்தது. சேஃப், பாதுகாப்பு. she was, அந்த குழந்தை துன்பத்திலிருந்து, ஹார்ம்னா துன்பம், துன்பத்திலிருந்து பாதுகாப்பா இருப்பதாக உணர்ந்துச்சு. அப்போ அப்பாட்ட இருக்கும்போது அந்த குழந்தைக்கு 3 எண்ணம் உண்டாச்சு, கிடைச்சிச்சு. ஒன்று அன்பு, இன்னொன்று என்னது அப்படின்னா கருணை, இரக்கம், இன்னொன்று என்ன அப்படின்னா துன்பத்திலிருந்து பாதுகாப்பு. இந்த 3ஐயும் அப்பாவுடைய கைகளில் இருக்கும்போது உணர்ந்துச்சு. திரும்ப வாசிக்கிறேன் இந்த பதில. the child felt the love and the kindness of her father. She felt that she was safe from harm. Seems it was sent to me
from some place up above. Seems it was sent to me from some place up above. வானத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டது போல இருக்குது அப்படின்னு அந்த அப்பா அந்த அப்பாவுடைய கைகளில் இருக்கும்போது அந்த குழந்தை உணர்ந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 4. வாட் டு எபோவ் த லைன்ஸ் வாட் டு எபோவ் த வாட் டு த எபோவ் லைன்ஸ் மீன்? சாரி, ஒரு நிமிஷம்பா. இது வரைக்கும் தான். இந்த தப்பா சொல்லிட்டேன். இந்த மூன்றாவது கேள்விக்கு பதில் வந்து, மூன்றாவது கொஸ்டினுக்கு பதில் இது வரைக்கும் தான். சரியா? இப்போ 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, 4வது கொஸ்டின் வந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைன். இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்களா? இந்த 2 லைனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். அதாவது எனக்கு வானத்திலிருந்து அனுப்பப்பட்டது போல இது இருக்குது அப்படின்னு அந்த வரி சொல்லுது. வாட் டு த எபோவ் லைன்ஸ் மீன்? மேலே சொல்லப்பட்ட அந்த 2 வரிகளும் என்ன மீன் பண்ணு, என்ன அர்த்தத்தை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 4. வாட் டு த எபோவ் லைன்ஸ் மீன்? ஆன்சர்: த எபோவ் லைன்ஸ் மீன்ஸ் that the poet's father is sent to her from heaven. இந்த மேற்கூறப்பட்ட அந்த வரிகள் எதை உணர்த்துதுன்னா, எதை சொல்லுதுன்னா, the above lines mean எதை குறிப்பிடுதுன்னா, that the poet's father, அந்த பொயட்டோட அப்பா இருக்காங்களா இல்லையா, அவங்க சொர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து அவங்களுக்காக இறக்கப்பட்டவங்க அப்படின்னு என்ன செய்யுது, அவங்க இந்த லைன் சொல்லுது. The above lines means that the poet's father is sent to her, அவளுக்காக அனுப்பப்பட்டாங்க, from heaven. ஹெவன்னா வானம் இருக்கு, ஹெவன்னா சொர்க்கம் இருக்கு. சொர்க்கத்திலிருந்து அவங்க அப்பா அந்த பெண்ணுக்காக அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைன் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அவ்வளவு பிரியமாக, அவ்வளவு பாசமாக, ரொம்ப கவனிப்போட, இரக்கத்தன்மையோட தான் குழந்தைகிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, நடந்திருக்காங்க. அதனால அந்த குழந்தை, அப்பா நீங்க இந்த பூமியிலிருந்து எனக்கு வரல, நீங்க வானத்திலிருந்து எனக்காக அனுப்பப்பட்ட அப்பா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னதாக இந்த 2 லைன் என்ன செய்யுது. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். வானத்திலிருந்து எனக்காக நீங்க அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னு என்ன செய்யுது அந்த பெண்ணு சொல்றாங்க. சரியா? இது அந்த 2 லைன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய அர்த்தம். என்ன சொல்லுது? இந்த above lines means that poet's father is sent to her from heaven. Question number 5. What did the child want to tell its dad? அப்பாட்ட அந்த குழந்தை என்ன சொல்ல விரும்புச்சு? நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்ல விரும்புச்சு, அப்படித்தானே? The child wanted to tell her dad that he was her special hero. The child wanted to tell her dad that he was her special hero. என்னுடைய ஹீரோவை யார் தான்? நீங்க தான் அப்படின்னு சொல்ல விரும்புச்சு. அடுத்தது டி. Work in pairs and answer the question below. Question number 1. There is something special about the father's love. There is something special about a father's love. Identify the alliteration in the given lines. மேலே கொடுக்கப்பட்ட அந்த லைன்ஸில் அலிட்ரேஷனை கண்டுபிடிங்க அப்படிங்க. அலிட்ரேஷன் அப்படின்னா தமிழில் எதுகை மோனை. எதுகை மோனைன்னு சொல்லுவாங்கள்ல, மோனே சொல். மோனைன்னா என்ன அப்படின்னா தமிழில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல், இல்லை சம்திங்கில் எஸ் இருக்கு, ஸ்பெஷல் எஸ் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு இந்த அலிட்ரேஷன், சம்திங்கும் ஸ்பெஷல். அப்போ ஆன்சர் சம்திங் அப்புறம் ஸ்பெஷல் ஆர் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த கிவன் லைன்ஸ். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த லைன்ஸில் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். ஆனால் சம்திங்கில் என்ன வருது? முதல்ல எஸ் வருதா, ஸ்பெஷலில் முதல்ல எஸ் வருதா? இந்த ரெண்டு தான் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். சரிதானா? அப்போ 1வது கொஸ்டின்ல ஒரு லைன் கொடுத்து அதில் அலிட்ரேஷன் கேட்குறான். அலிட்ரேஷன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது, சம்திங்லையும் ஸ்பெஷல்லையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து சம்திங் அப்புறம் ஒரு ஐஃபோன் போட்டு ஸ்பெஷல் ஆர் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த கிவன் லைன்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட் ஃப்ரம் த பொயம். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட் ஃப்ரம் த பொயம். ரைமிங் வேர்ட்னா என்ன அப்படின்னா உச்சரிப்பு இதெல்லாம் ஒரே மாதிரி வரணும். உதாரணமாக சி மீ
வார்த்தை வெவ்வேறையா இருக்கலாம். ஆனா பாருங்க, சி மீ கடைசி எழுத்து ஒன்றா வருது. லவ் எபவ், நோ சோ ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னா அந்த பாடலை அழகாக்கக்கூடிய வார்த்தைகள். சி மீ, லவ் எபவ், நோ சோ, இதெல்லாம் அந்த பாடல்ல வரக்கூடிய ரைமிங் வேர்ட். அப்போ ஆன்சர் வந்து சி மீ கமா லவ் ஐஃபன் எபவ் கமா நோ ஐஃபன் சோ ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ். சரிதானா? கடைசியில் இந்த பாடலுடைய பேராகிராஃப் ரைட்டிங். ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த ஃபாதர்ஸ் லவ் அண்ட் டிஸ்கிரைப்டு இன் த poem. அந்த பாடலில் கூட கூறப்பட்ட அப்பாவோட அன்பை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த பாட்டில் இது வரைக்கும் படிச்சோமா இல்லையா, அதான் என்ன செய்கிறோம், பேராகிராஃபாக சொல்கிறோம். ஆன்சர் த poet. பாடல் சொல்லப்பட்ட அப்பாவுடைய பண்புகளை பற்றி இந்த இதில் சொல்ல போகிறோம். ஆன்சர் த poet describes her father's love in this poem. இந்த பாடல்ல அந்த poet தன்னுடைய அப்பாவோட அன்பை பற்றி இந்த பாட்டில் சொல்றாங்க. when she was a baby, அவங்க குழந்தையா இருக்கும்போது, she held her she held her in his arms. அவரு யார், when she was a baby, அவங்க குழந்தையா இருக்கும்போது he held her, அவங்க அந்த அப்பா வந்து அவங்கள தூக்கிட்டாங்க, in his arms, தன் கைகளில் தூக்கிட்டாங்க. she felt his love, தன்னோட அப்பாவை அன்பு உணர்ந்தாங்க. அண்ட் கைண்ட்னஸ், இரக்கத்தை உணர்ந்தாங்க. he always kept he always kept her safe from harm, துன்பத்திலிருந்து அவங்கள எப்போதும் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. she saw his love, அவங்க அன்பை உணர்ந்தாங்க. எப்படி உணர்ந்தாங்க, அவங்க கண்ணை பார்க்கும்போது அப்படித்தானே. he saw his love for her, அவங்களுக்காக உள்ள அன்பை உணர்ந்தாங்க. in his eyes, அவங்க கண்களில் உணர்ந்தாங்க. அவர் எப்படி பார்ப்பார், தன் குழந்தை அன்பா பாசமா சிரித்த முகத்தோட பார்ப்பார். அதனால அவங்களோட கண்களில் அவங்க அன்பை உணர்ந்தாங்க. she said, அவங்க சொன்னாங்க, that she was lucky, நான் ரொம்ப அதிசயம் செய்யப்பட்ட பெண்ணு. that he was the dad chosen for her, எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்பா நீங்க, எனக்காகவே பிறந்த அப்பா நீங்க, அதனால நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்க. there was something ஸ்பெஷல் அபவுட் ஹர் ஃபாதர்ஸ் லவ், என்னோட அப்பாவுடைய அன்பு வந்து சம்திங் ஸ்பெஷல், ரொம்ப வித்தியாசமானது, எல்லாரையும் மாதிரியும் கிடையாது. he was sent to her from heaven, சொர்க்கத்திலிருந்து எங்க அப்பா என்ன செய்யப்போ எனக்காக இறக்கப்பட்டிருக்காரு. எங்க அப்பா பிறந்த இடமே சொர்க்கம் தான் அப்படின்னு அந்த அந்த பெண் அந்த போயிட்டு சொல்றாங்க, அந்த குழந்தை சொல்லுது. she wanted him to know that their love last forever. அந்த அந்த பெண்ணு சொல்றாங்க, எங்களுடைய அன்பு எப்போது அழியாதது. she also wanted to tell him, எங்க அப்பாட நான் சொல்ல விரும்பினேன், that he was her special hero, என்னோட அப்பா என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ, எல்லாரையும் விட என்னோட அப்பா தான் எனக்கு ஸ்பெஷல், ரொம்ப வித்தியாசமான ஆளு, எனக்கு எல்லாரும் ஒரு பக்கம்னா எங்க அப்பா இன்னொரு பக்கம், அப்பா அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பெண்ணு அவ அப்பாட்ட சொல்றதுக்கு என்ன செஞ்சிச்சு, விரும்பிச்சு. சரிதானா மாணவர்கள்? இந்த பாடலுடைய எல்லா இதையும் பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சரை இதை பாஸ் பண்ணி உங்களோட நோட்டில் எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.